இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இயக்குனர் பாரதிராஜா பற்றி திடீர்னு ஒரு வதந்தி கிளம்புது. அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? லங்ஸில் கொஞ்சம் இது இருக்கு, அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கொஞ்சம் சினிமாக்காரங்களை மட்டும்தான் ஏன் குறி வச்சு பேசுகிறாங்கன்னு தெரியல. சிலர் ஃபோட்டோ போட்டு மாலையை போட்டு இந்த மாதிரி அசிங்கமாக இருக்காது சொல்கிறதுக்கு. உறுதிப்படுத்தாமல் யாரோ சொன்னாங்க அப்படின்னு ரோட்டில் போகிற சொல்கிறதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் மீடியாவில் போட முடியுமா? அதை எப்படி போடுவீங்க? நீங்கள் சாதாரண மனிதன் கூட கிடையாது, உலகளாவிய ஒரு மாமனிதனுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை உருவாக்கிடுவாங்க. 3 நாள் ஆச்சு, இரவு பகல் எல்லாமே எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் கால், ராத்திரி எல்லாம் தூங்க முடியல. என்ன இது மீடியாவா இது? இது அவங்க ஃபேமிலியில் நடந்த எப்படி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க? ஏன் அதை நீங்கள் உணர மாட்டேங்கிறீங்க? அடுத்து அவர் வெளியில் ஒரு படம் பண்ணுறாரு. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் சகோதரர் தயாரிப்பாளர் திரு ஜெயராஜ் அவர்கள் இருக்காங்க. இயக்குனர் பாரதிராஜா அவர்களை பற்றி திடீரென்று வந்த வதந்திகளை நம்ம எல்லாம் அதிர்ச்சி அடைய வைத்தது. பாரதிராஜா அவர்களுக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத திரு ஜெயராஜ் அவர்கள்ட்டே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம். இயக்குனர் பாரதிராஜா பற்றி திடீர்னு ஒரு வதந்தி கிளம்புது. அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? முன்னெல்லாம் மீடியாவுக்குன்னு ஒரு தர்மம் இருந்துச்சு, அதன்படி நடந்தாங்க. இப்போ அந்த இதில் காற்றில் பறக்க விட்டாங்க. அதை வியாபார ரீதியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறது மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் மீடியாவில் ஒரு இப்போ அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இதே சினிமாக்காரங்களை மட்டும்தான் ஏன் குறி வச்சு பேசுகிறாங்கன்னு தெரியல. சிலர் ஃபோட்டோ போட்டு மாலையை போட்டு இந்த மாதிரி அசிங்கமாக இருக்காது சொல்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் ஏன் இந்த இல்லை, ஆனால் என்னென்னா இது எல்லா மீடியாக்களும் பண்ணுறது இல்லை. சில மீடியாக்கள் சொல்கிறேன், ஏன் உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு வேறு தொழிலே தெரியலையா? வேறு உத்தியே கிடையாது. ஆனால் இந்த தகவலை முதல்ல பதிவிட்டதே பாரதிராஜா அவர்களுக்கு நெருக்கமான வட்டத்தில் இருக்க ஒரு நடிகர் தான் பதிவிட்டார். நடிகர் பண்ணார் அப்படின்னாலும் கூட மீடியா ஏன் அதை கவர் பண்ணுறாங்க? ஏன்னா மீடியாவுக்கு தெரியும், செய்தியை உறுதிப்படுத்துறது இல்லை. உறுதிப்படுத்தின பின்னாடி நீங்கள் பண்ணியிருந்தா பரவாயில்ல. உறுதிப்படுத்தாமல் யாரோ சொன்னாங்க அப்படின்னு ரோட்டில் போகிற சொல்கிறதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் மீடியாவில் போட முடியுமா? அதை எப்படி போடுவீங்க? நீங்கள் சாதாரண மனிதன் கூட கிடையாது, உலகளாவிய ஒரு மாமனிதனுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை உருவாக்கிடுவாங்க. அப்போ எல்லாரும் 3 நாள் ஆச்சு, இரவு பகல் எல்லாமே எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் கால், ராத்திரி எல்லாம் தூங்க முடியல. என்ன இது மீடியாவா? இது ரொம்ப தப்பு. இது மாதிரி இதை இனிமேலாவது திருந்துக்கிங்க. யாரையும் இந்த மாதிரி ஃபால்ஸ் நியூஸ் கொடுக்காதீங்க. நல்லா இருக்கார் அவருக்கு என்ன, அவர் தங்கம் சிங்கம் மாதிரி எப்பயுமே சிங்கமாக தான் இருக்கார். இன்னும் சிங்கமாக தான் இருக்கார். என்ன ஒரு டெஸ்ட்டுக்காண்டி போயிருக்கோம், போய் எல்லாருக்கும் மனிதனை பிறந்தவங்க எல்லாருக்கும் சில கோளாறுகள் இருக்கும். அந்த நேரத்தில் மருத்துவமனைக்கு போகிறது உண்டு தானே. இதெல்லாம் புதுசு ஒன்றும் இல்லையே. அதை இது இவ்வளோ பெருசு ஊதி 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 பெருசாக்கி பூதாகரமாக்கி உலக எந்தெந்த கண்ட்ரியில் இருந்தெல்லாம் ஃபோன் வருது. ராத்திரி நைட்டில் ஃபோன் வருது, ஓஹோ பகலில் ஃபோன் வருது. ரொம்ப ஆமாம், அவருடைய இயக்கத்துக்கு உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் தமிழ் ரசிகர்களாக இருக்காங்க. எல்லா தமிழர்கள் மட்டும் கிடையாது, நார்த் இந்தியாவிலேருந்து நிறையா பேர் ஃபோன் பண்ணுறாங்க. அவரே ஹிந்தி படங்கள் பண்ணதுனால என்னாச்சு, என்ன ஹிந்தியில் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இதை உருவாக்கக்கூடாது, தப்பு. அது மாதிரி இனியாவது நீங்கள் மீடியாவை அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் இந்த மாதிரி அசிங்கப்படுத்திடாதீங்க, தயவு ப்ளீஸ் வேண்டி கேட்டுக்கிறேன். உண்மையிலே அது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி தான். இது உறுதிப்படுத்தப்படாமல் ஒரு தகவலை முதல்ல யார் சொல்கிறது அப்படிங்கிற அந்த போட்டியான ஒரு போட்டியில் அதுக்கு வேறு எதெல்லாம் பண்ணிக்கிங்க. பட் ஒரு மனிதனுடைய உயிருக்கு போகிற இது இருக்கக்கூடாது. தவறான தகவலை சொல்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு நாமளே அது பதிவு பண்ணியிருக்கோம். இது அப்படி கிடையாது, நான் சம்மந்தப்பட்டவங்கள பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம். இல்லை இருந்தும் கூட மறுபடியும் திரும்ப ஹாஸ்பிட்டலேருந்து சொல்கிறாங்க, அதுக்கு மேற்கொண்டு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இது என்ன ஒரு தப்பாக இதே அவங்க ஃபேமிலியில் நடந்த எப்படி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க? உண்மைதான். ஏன் அதை நீங்கள் உணர மாட்டேங்கிறீங்க?
ரொம்ப மறுபடியும் அவர் வந்து வெளியில வந்து ஒரு படம் அவர் வர்றாரு, கண்டிப்பா ஆமா, வர்றாரு. ஒரு படம் அதுல ஒண்ணும் எடுப்பாரு சந்தேகமே இல்ல. அப்படிங்கறது நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூல கொடுத்துருக்கேன். அடுத்து அவர் வந்து வெளியில வந்து ஒரு படம் பண்றாரு. கண்டிப்பா அது வந்து கடைசி படமா இருக்கும் அவரோட. ஏன்னா அதுக்கு பின்னாடி ரிட்டையர் ஆயிடுறேன் அப்படின்றாரு. அந்த ஒரு படம் பண்ற வரைக்கும் அவரு நிச்சயமா இது சிங்கம் மாதிரி எந்திரிச்சு வந்துடுவாரு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவருடைய பாரதிராஜா அவர்களுடைய அந்த உடல்நிலை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உடல்நிலை ஒன்றும் இல்லை சார். அதாவது வந்து ஆக்சுவலி எப்பயும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க செக்கப்க்கு போகிறோம்ல, அந்த மாதிரி போனது தான். போகும்போது கொஞ்சம் நெஞ்சில் கொஞ்சம் சளி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கொருன்னு அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுற போது தான் லங்ஸில் கொஞ்சம் இது இருக்குது, அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கொஞ்சம் இவருக்கு இருமி அந்த இதை எடுக்க முடியல அப்படின்ட்டு இப்போ வேறு எக்யூப்மெண்ட்டை வச்சு அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் வேறு எதுவுமே கிடையாது. அவர் வெளியில் வந்துடுவாருக்கு. இந்த 2-3 நாளில் அது ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே வந்துட போகிறாரு. இதுக்கு வந்து ஊதி பெருசாக்கி எவ்வளோ ஐயய்ய இது என்ன இப்படி ஒரு ஏன் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியதானே, இவர் மட்டும் என்ன இழிச்சவத்தனமா ஆயிடுச்சு. என்ன இவரை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நீங்கள் பாட்டுக்கு போய் எழுதுவீங்களா, பேசுவீங்களா? என்ன நம்ம வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம யார்ட்டையும் கேட்கல. நமக்கு பேசணும்னா பேச முடியாதா? நமக்குன்னு ஒரு மரியாதைகள் இருக்குது. நம்ம பாரதிராஜான்ற ஒரு ஒரு இமேஜுக்கிட்ட இருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இல்லை. நான் மற்றவங்கள மாதிரி இருந்தால் நானும் பேசியிருப்பேன், நான் பேசியிருப்பேன் உங்களை எவ்வளோ. ஆனால் வேண்டாம், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் காப்பாற்றணும். வேண்டாம், இனிமேல் பட்டு இந்த மாதிரி தப்பான நியூஸ்லாம் போடாதீங்க அப்படின்ற மட்டும் ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். வேறு இப்போ அவருடைய ஃபுட்டு எல்லாம் எப்படி ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு 2-3 நாள் மட்டும் அந்த டியூப்பில் கொடுத்துருந்தாங்க. இப்போல்லாம் ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிட்றாரு. ஏன்னா ஐசியூவில் இருக்கார். யாரும் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது, அடுத்தவங்களுடைய இது வந்துடக்கூடாதுன்றக்காண்டி ஐசியூவில் வச்சுருக்குமே தவிர மற்றபடிக்கு வெளியிலேருந்து ட்ரீட் பண்ணலாம். அடுத்தவங்களுடைய இது வந்துடக்கூடாது, அவருடைய இது யாருக்கு வெளியே வரக்கூடாதுன்றது அந்த ஒரு ஹைஜீனிக்காண்டி கொஞ்சம் உள்ளே வச்சுருக்கோம் தவிர மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இயக்குனர் வந்து மது பழக்கத்தை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவர் விட்டுட்டாரு. அதெல்லாம் மது பழக்கம்லாம் கிடையாது. இப்போ அது சிகரெட்டை வந்து 92 விட்டுட்டாரு. அவர் தொடர்ந்து நடைப்பயிற்சி போயிட்டு இருந்தாருன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இப்பயும் அதை வந்து இந்த முடியல அவரால் கொஞ்சம் நடந்து இல்லைன்னா வெளியில் நடந்து வந்தது போக உள்ளே வந்து ட்ரெட்மில்லில் வந்து கிட்டத்தட்ட 1 hour நடப்பார். அவருடைய ஹெல்த்தை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அழகாக பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு கிராமத்து உடம்பு, அது எல்லாம் இயற்கையோடு சேர்ந்து வளர்ந்த உடம்பு. அவருக்கு 84 வயசுன்னு யாராவது சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரிஸ்காக தான் இருக்காரு. என்ன ஒரு சின்ன நெருடல் இப்போ என்ன ஒரு இடம் இந்த உட்கார்ற இந்த க்ளோசெட்டில் உட்காரும்போது கொஞ்சம் உட்காந்துட்டு சின்ன ஒரு ஹேர்லைன் கிராக் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் அவரால் கொஞ்சம் இதாகிடுச்சு தவிர மற்றபடிக்கு அதை சரி பண்ணிட்டோம். இப்போ நல்லா தான் இருக்கார். ஏஜ் ஃபேக்டர் ஒன்று. இப்போ எனக்கு 83 ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அது எல்லாருக்கும் வறுமை இது ஏஜில் ஒரு இதாக இருக்கத்தான் செய்யும். அது வந்து எல்லாருக்கும் இயல்பு தான். இப்போ அவங்க ஜனனி சார்பாக அறிக்கையில் விட்டுருந்தாங்க. ஜனனி அவர்கள் வந்து மலேசியாவுக்குள்ள இங்கே தான் இருக்காங்களா? இப்போ இல்லை வந்துட்டாங்க. அந்த அப்பா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் இது வருது அப்படின்னு சரி நான் அந்த பிள்ளைங்க அங்கேருந்து ஓடி வந்துருச்சு. இந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்பாவிட்ட கூட இருந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நல்லவர், 2 பேரும் உரையாடுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்கள யாரும் பார்க்க விடுறதில்லை. என்ன காரணம்னா கொஞ்சம் வேண்டாம், கொஞ்ச நாள் கேட்கட்டும், அப்புறம் வீட்டுக்கு போன பின்னாடி எல்லோரும் வந்து பார்க்கட்டும் அப்படின்றக்காண்டி தான். யார் வந்தாலும் கூட கீழே ரிசப்ஷனில் நின்று எல்லாம் பேசி ரிசப்ஷனில் பேசி கொஞ்சம் அனுப்பிடுறாங்க, மேலே அனுப்புறதில்லை. மனோஜுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய மனோஜோட அவங்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் எந்த ஒரு இதில் அது அவங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் அவர் தான் செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் அண்ணி பண்ணுறாங்க. அதெல்லாம் எந்த குறைபாடும் கிடையாது. அவங்க நல்லா இருக்காங்க எல்லாருமே. இப்பயும் கூட அது இந்த குழந்தைகளை கூட்டிட்டு இதுக்கு போயிருந்தாங்க, வெக்கேஷனுக்காண்டி வெளியூர் போயிருந்தாங்க. போன இந்த மாதிரி மாமாவுக்கு இதுன்னு டக்குன்னு இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்கன்னு டக்குன்னு கிளம்பி வந்துட்டாங்க. மனோஜ் இருக்காங்க. எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே குடும்பத்தில் ரொம்ப பாச உணர்வோடு தான் இருக்காங்க.
ஆனால் எந்த குறையில் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருந்திருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா இருக்கு. இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வளர்ச்சி வந்து பெரிய போற்றத்தக்கது. அவருக்கு பின்னாடி இருக்க அவங்களுடைய மனைவி சந்திரலீலா அவர்கள் வந்து அவர்களை பற்றின பெரிய வெளியில எது யாருக்குமே பெருசா தெரியறது இல்ல. இல்லை, உங்களுடைய பார்வையில சொல்லுங்க, திடீர்னு ஒரு சந்திரலீலா பாரதிராஜன் ஒரு தயாரிப்பு படம் வேற வந்தது. ஆமாம். எப்படி அவங்கள கொண்டு வந்தாங்க, அவங்களோட அண்ணியை அவர்களை பற்றிய சொல்லுங்க. அந்நிய பொறுத்தவரை என்ன, அவங்க வந்து படித்தவங்க தான், எல்லாமே அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்கிறது தான். நாங்கள் வெளியில் இது பொதுவாக எங்கள் ஃபேமிலியில் இப்போ என் ஒய்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஷூட்டிங் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி 78 கல்யாணம். இத்தனை படங்கள் பண்ணியிருக்கோமே, ஒரு ஷூட்டிங் பார்த்தது கிடையாது. சினிமான்றது எல்லாத்தையும் ஒதுக்கி, இது ஃபேமிலி தனி குடும்பம் தனி அந்த மாதிரி இருந்தனால எங்கள் அண்ணி வந்து வெளியில் தெரியாமல் போயிட்டாங்க. இப்போ இல்லைன்னா இப்போ மற்றவங்கள மாதிரி இருந்தேன்னா வெளியில் போக ஃபங்க்ஷன் போக இது பண்ணால் இது குடும்பத்தை தனியாக வச்சு ஒதுக்கிட்டோம், சினிமா தனியாக வச்சுருந்தேன். அந்த ஒரு காரணத்தினால தான். ஆனால் இவர் இயக்குனர் பாரதிராஜா அவர்களை வந்து பாரதிராஜாவா வந்து எப்படி ஒரு மாமாவா வந்து அவரை சமாளிச்சுக்கலாம். அதாவது ஆனா டைரக்டர் பாரதிராஜாவா எப்படி அவங்க சந்திரலீலா சமாளிச்சாங்க? இது வந்து எப்படின்னா, ஆரம்ப காலத்தில் இவர் ராமா நடி இப்போ போட்டிருப்பார்ல ஒரு ஸ்கூல் டைம் இதில், அப்பலும் பார்த்து வளர்ந்தவங்க தானே. அதனால இவருடைய வளர்ச்சி பார்த்து இவர் வீட்லேயும் அவர் டயலாக் பேசிட்டு இது பண்ணுற போது ஏற்று வீடு தான் இவங்க வீடு. சரி. ஸோ அதெல்லாம் கேட்கும் எங்கள் அள்ளி நேரத்திலே ஏற்ற வீட்டில் இருக்கும்போது இவர் கத்தி இந்த மாதிரி, ஏன்னா அவர் வாட்டு வசனம் பேசுறதால என்ன மாதிரி அந்த மாதிரி பேசுறதால அவங்க பார்த்தாங்க அந்த வீட்டில் எம்ஆர்ஆர் இருக்கான் அப்படின்ற அந்த மாதிரிலாம் இதில் வளர்ந்ததுனால அவங்களுடைய சரி இவர் வருவாருன்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஐடியா இருந்தது. எங்கள் வீட்டில் மட்டும் கிடையாது, அவங்களும் சரி எங்கள் ஊர்லேயும் இந்த மனுஷன் பெரிய ஆள் வருவார் அப்படின்றது ஆரம்பத்துலேயே. இது ஒரு பீரியடு 62ன்னு நினைக்கிறேன், 62 63 எஸ்எஸ் ராஜேந்திரன் வந்து அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறது தேனியில், தேனி எம்எல்ஏவை கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ ஓட்டு கேட்டு வர்றபோது பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்கள்லாம் இந்த பையன் வீட்டில் வருமானம் அடிப்பான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அறிமுகப்படுத்துறாங்க. அப்படியா அப்படின்ட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி தம்பி நீ என்ன நடிப்பேன் அவங்க ட்ராமாமெல்லாம் நீ பேசாமல் மெட்ராஸ்க்கு வந்துடு, என்னை வந்து பாரு, நான் ஒன்று இது பண்ணுறேன். இதை நம்பி அவர் வந்தார், கதவே திறக்கல அவங்க. அப்படியா? அது மாதிரி அப்புறமேல் சரின்ட்டு இவர் தன் முயற்சியில் பண்ணுவோம் அப்படி பண்ணி தான் இப்போ இவ்வளோ பெரிய ஆளானார். அவர் ஆரம்ப காலத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இது சென்னையில் ரொம்ப வறுமை கோட்டில் போய் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துருக்காருன்னு நான் பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணார். அப்புறம் இந்த பைனியர் மெட்ராஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒன்று இருக்குது மவுண்ட் ரோடில். ஆமாம், அந்த எல்ஐசி பக்கத்துலேயே ஒரு பெரிய இந்த ஸ்போர்ட்ஸ் கம்பெனி, அதில் ஒர்க் பண்ணார். அவெல்லாம் பண்ணியிருக்கும்போது ட்ராமான்னு போகிறார் இல்லையா, இது இல்லை இவங்களுக்கு என்ன அப்பப்போ போகிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் இதானான்னு இவர் என்ன நீ வந்து இப்போ வேலை பார்க்குற அப்படி இப்படின்றது இவர் போயா அப்படின்ட்டு வந்துடுறது, வேணாம் எனக்கு அந்த வேலை வேணாம் அப்படின்னு இந்த மாதிரி விட. ஏன்னா இவருக்கு அந்த பிடிமானம் ஃபுல்லாக சினிமா நாடகம் அந்த மாதிரி இதில் இருந்ததுனால மற்றதை பற்றி இது யோசிக்கவே இல்லை அவர். இந்த வேலை போச்சு அப்படின்றதெல்லாம் கவலைப்படலை. போனால் பட்டினா கூட இருந்து போகிறேன், அதுக்காண்டி உங்கள்கிட்ட மரியாதை விட்டு நான் அங்கே உட்காரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி. இந்த பாரதிராஜா அவர்கள் மனைவி சந்திரலீலா அவர்களோட பேரில் படம் தயாரிப்புங்கிறது அது எப்படி நடந்தது? இப்போ ஜன்னி பேரில் இருக்குது, மனோஜ் பேரில் இருக்குது, மனோஜ் கிரியேஷன்ஸ், ஜனனி ஆர்ட் கிரியேஷன்ஸ். ஆமாம், இது இவங்க பேரில் எங்கள் அண்ணி பேர்லேயும் இருக்குது. அதனால் ஒன்றும் அவர் யாரையும் பாகுபாடு இல்லாமல் இது பண்ணுறது தானே. அப்போ இப்போ குடும்பத்தில் இப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்நியமாக இருந்தால் அவங்கவுங்க பேர் அவங்க வீட்டில் சில இடங்களில் என்னை வந்து கோப்ரொடியூசராக போட்டிருப்பாரு. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.